நமக்கு பக்கபலமா ஒரு துணை இல்ல அப்டின்னா, இது எதுவுமே சாத்தியமா இருக்காது. நம்ம என்னதான் எவ்ளோ பாசிட்டிவா போனாலுமே, நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு டவுன் ஆகும். அந்த நேரத்துல நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க வந்து, ஓகே பாத்துக்கலான்னு சொன்னா மட்டும் தான் நம்மளால தொடர்ந்து ஓட முடியும். அந்த ஓடுதலுக்கு பின்னாடி, அந்த உந்துதலுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஷேர் பண்ணுங்க. மை ஒய்ஃப் நித்யா ரங்கராஜன். ஓகே. அவங்க தான் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து எனக்கு இல்லாத கான்ஃபிடென்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். ம். நீ கட்டாயமாக ப்ளேபேக் சிங்கர் ஆவ, உனக்கு ம். அப்படி ஒரு குவாலிட்டி ஆஃப் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அப்புறமா அவங்களாம் சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லி நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது நடந்தது. அப்புறம் வந்து நீ மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது, ம். உனக்கு அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் எனக்கு பேசிக்காக மியூசிக் தெரியாது, நான் கற்றுக்கல. சரி ஓகே, அதுவும் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக தெரில, அவங்க வந்து எனக்கு முன்னாடி அட்வான்ஸ்டாக வந்து என்னை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்குது. காலம் தாமதம் இருந்தாலும் கூட ம். அவங்க வந்து என்ன சூழ்நிலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் என் பக்கம் பயங்கர சப்போர்ட் அவங்க தான், மேஜர் சப்போர்ட். ஓகே. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்டிங்களா? நாளைக்கு வீட்டு செலவுக்கு காசு இல்லைங்கிற மேட்டரே கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ம். ஸோ அந்த மாதிரி நானாக வந்து ஏதாச்சும் சேட்டப் பண்ணி இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், ம். இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், ம். நாளைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை, ம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் திமுறை இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன், நாளைக்கு தானே தேவை, இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பார்ப்பேன். எனக்கு அவங்க அப்படி தான் சொல்ல மாட்டாங்க.